ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா உப்பளமடுகு நீர்வீழ்ச்சி. அதாங்க தடா ஃபால்ஸ். நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போனதுனால உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் ஏதாவது இடம் இருக்கான்னு பார்க்க சொல்ல என்ட்ரன்ஸ்க்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக டேம் மாதிரி இருந்தது. அங்கே போய் கிட்ட பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மலைப்பாம்பு பாருங்க கைஸ். இந்த மலைப்பாம்பை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே முன்னாடி போனோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சின்னதாக ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. சரி, அது கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிட்ட போய் பார்த்தா அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த இடம் வழுக்குது. ஃபேமிலியோடு யாரும் வராதீங்க. பசங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி சின்னதாக பள்ளம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம குளிக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியோட அளவு எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு குளிக்கலாமா வேணாமான்ட்டு டிசைட் பண்ணுங்கள். இங்கே உள்ள ஓப்பனிங் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் இருக்குது. பெர் ஹெட்டுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா இவங்க 50 rupees வாங்குறாங்க. 2 வீலருக்கு பார்த்தீங்கன்னா 50 rupees வாங்குறாங்க. ஆட்டோக்கு 100 rupees வாங்குறாங்க. 4 வீலராக இருந்தால் 300 rupees வாங்குறாங்க. ஹெவி வெஹிக்கிள் ஏதாவது இருந்தால் 500 rupees வாங்குறாங்க. ப்ரொஃபஷனல் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா 500 rupees வாங்குறாங்க. ஸ்டில் கேமராவாக இருந்தால் 150 rupees இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களை உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சரக்கு டம்மு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. பார்க்கிங் பார்த்தீங்களா எவ்வளோ காலியாக இருக்குது. நான் திரும்பி வர சொல்ல காட்டுறேன் அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள் கைஸ். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக நல்லா வாட்டர் பார்க்க முடியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. இந்த பிரிட்ஜை தாண்டி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நிறைய சின்ன சின்ன நீர்வீழ்ச்சி, சின்ன சின்ன பள்ளங்கள் இருக்குது. யாராவது ப்ரைவேசியாக குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக குளிக்கலாம். இங்கேருந்து நம்ம ஒரு 25 minutes நடந்து போனோன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் மோஸ்ட்லி எல்லாருமே குளிப்பாங்க. இங்கே நீங்கள் போகிறீங்கன்னா கையோடு கண்டிப்பாக வாட்டர் பாட்டிலும் ஃபுட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்கள் கையில் இருக்க ஃபுட்டை வந்து குரங்குங்க பிடுங்க பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வச்சுக்கிங்க. இந்த இடத்துல தான் கைஸ் எல்லாருமே குளிப்பாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்கும். ஆழம் ரொம்ப இருக்காது. கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோடு குளித்து என்ஜாய் பண்ணலாம். இங்கேருந்து நீங்கள் ஒரு 3 kilometer ட்ரெக் பண்ணி போனீங்கன்னா அங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அங்கே ஃபேமிலியோடு யாரும் போகாதீங்க. பசங்க போய் ட்ரை பண்ணுறதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வாட்ரு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது கைஸ். இங்கே நீங்கள் வரா மாதிரி இருந்தால் சண்டே டைமில் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. செம்ம கூட்டம் இருக்குது. வீக் டேஸில் வாங்க. சப்போஸ் நீங்கள் வரீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வரா மாதிரி பிளானிங் பண்ணிக்கோங்க. நாங்கள் குளிச்சுட்டு கொஞ்சம் டயர்டானோடனே முன்னாடியே டீ வாங்கிட்டு போயிருந்தோம். இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த டீயை குடிக்கிறதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருந்தது கைஸ். இங்கேருந்து நீங்கள் வெளியில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பார்க் ஒன்று இருக்குது. கிட்ஸோடு நீங்கள் அங்கே ஈவினிங் டைமில் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கெலாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வெளியில் போக சொல்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டாங்க கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பைக்கு, கார் தான் நிற்கிது. ஸோ அதனால தான் சொன்னேன், இங்கே வரா மாதிரி இருந்தால் பிளானிங் பண்ணி முன்னாடியே வாங்க, இல்லை சண்டேஸில் வர